பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி வளாகங்களை ஆய்வு செய்யவும் மாணவிகளின் ஆரோக்கியத்தை சோதனை செய்யவும் சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். பன்றிக் காய்ச்சலுடைய பாதிப்புகள் அதிகரித்து வருவதையொட்டி பள்ளி மாணவர்களை கண்காணிப்பது எப்படி என்பது குறித்தும் பள்ளியில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை வழிமுறைகள் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் சென்னை மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் உடல் சோர்வு மற்றும் தொடர் காய்ச்சல், இருமல், உடல் வலி, தலைவலி, வாந்தி பேதி உள்ளிட்ட நோய்களால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு பள்ளிகளுக்கு வந்தால் அது போன்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உடனடியாக விடுமுறை அளித்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதேபோன்று பள்ளிகளில் அதிக அளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பள்ளிகளுக்கு தற்காலிகமாக விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகத்தை மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அதேபோல பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், பன்றிக் காய்ச்சலுடைய அறிகுறிகள், பன்றிக் காய்ச்சல்களை தவிர்ப்பதற்கு செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதேபோல் தகவல் பலகைகளில் பன்றிக் காய்ச்சலை தடுப்பது எப்படி, வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்பது குறித்தும் தகவல் பலகைகளில் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் எழுதி வைக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தை மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் கோகுலரமணன்.